விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். பேருந்து கட்டணம் குறைக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறைக்கப்பட்ட டீசல் கட்டணத்துக்கு ஏற்ப பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 34 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அதன் பயனை தங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் 307 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 283 ரூபாவாக குறைக்கப்பட்டது. இதனை அடுத்து நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பேருந்து பயண கட்டணம் 4.24% குறைக்கப்பட்டது. இதன்படி ஆரம்ப பேருந்து பயண கட்டணம் 28 ரூபாவிலிருந்து 27 ரூபாவாக குறைக்கப்பட்டது. எனினும் பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்பட்ட அளவு போதுமானதாக இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரும்பாலான பேருந்துகளில் ஆரம்ப பயண கட்டணத்திற்கு ஏற்ப சரியான வகையில் மிகுதி பணம் வழங்கப்படுவதில்லை எனவும் பயணிகள் குறிப்பிடுகின்றனர். குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 17 வயது மாணவன் உயிரிழந்திருக்கிறார். மாத்தளை மடவளவுள்பத்த பகுதியில் 17 வயதுடைய மாணவர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் 55 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மடவளை நாலந்துவத்தை பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவர் நண்பர்கள் இருவருடன் மடவளவுள்பத்த பிரதேசத்திற்கு சென்றிருந்த போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நண்பர் ஒருவர் காதலியை சந்திப்பதற்காக குறித்த பகுதிக்கு சென்றிருந்த போது காதலியின் தந்தை மற்றும் சகோதரர் உள்ளிட்ட குழுவினர் அவரை தாக்கியிருக்கிறார்கள். தாக்குதலில் காயமடைந்த 3 மாணவர்களும் நாலந்துவத்தை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தாக்குதலில் காயமடைந்த 3 மாணவர்களும் நாலந்துவத்தை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை 2 கட்டங்களாக வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை 2 கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. பொது தேர்தல் முடியும் வரை அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் MBM விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட உரமானிய கொடுப்பனவு தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்துள்ள முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.